ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு துவையல் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது ரசம் சாதம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான காம்பினேஷனுங்க. சுடுகஞ்சி வச்சு இது சாப்பிட்டோன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ட்ராவல் போகும்போது எண்ணெய் இல்லாத ஒரு சைடிஷ் எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த துவையல் செய்து எடுத்துகிட்டு போகலாம். லஞ்ச் பாக்ஸில் தயிர் சாதம் கட்டி விடுற அன்றைக்கி இந்த துவையல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்க சாதம் மிச்சமே கொண்டு வர மாட்டாங்க, ஃபுல்லாக சாப்பிட்டுடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த துவையல் செய்கிறதுக்கு ஒரு 50 கிராம் அளவு துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். அதை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். வறுக்கும்போது எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. ட்ரை ரோஸ்ட்டு தான் நம்ம பண்ணணும். பருப்பு எந்த அளவுக்கு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வரும். பாருங்கள், இது மாதிரி ஓரளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ஒரு கோல்டன் கலருக்கு வரணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா பருப்பு சீக்கிரமே வறுபட்ட மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும். அதே நேரம் சீக்கிரமாக கருகியும் போயிடும். அந்த மாதிரி இருந்தால் டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது துவையலுக்கு. அதனால் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இதுக்கு காரத்துக்கு ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன். இது கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். அதனால் காஞ்ச மிளகாய் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு 1-2 தட்டிட்டு சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் சேர்க்கும்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கிடலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் ஆல்ரெடி நான் வதக்கி வச்சுருக்கிறேன். அதனால் இது கிறிஸ்பியாக தான் இருக்கும். உங்களுக்கு மிளகாய் வறுபடலை அப்படின்னா நீங்கள் மிளகாவை தனியாக வதக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இதோடு சேர்த்து வறுபடும் போதே வறுந்து வந்துடும். பருப்பு ஃபுல்லாக வறுபடாமல் ஓரளவுக்கு கால்வாசி அளவு வறுபட்டோன்னே நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்திங்கன்னா பருப்பும் காஞ்ச மிளகாயும் ஒரே ஈவனாக வறுபட்டு விடும். இல்லைன்னா நீங்கள் பருப்பு வறுத்துட்டு அதுக்கப்புறமா மிளகாய் சேர்த்திங்கன்னா பருப்பு கருக ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி கருகுன ஸ்மெல் வரும். அதனால் பருப்பு வறுக்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் கரெக்டாக பக்குவமாக பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம். நம்ம புளி சேர்க்குறதுனால காலையில் வச்ச துவையல் மீந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் நைட்டு சட்னிக்கு கூட தாளிச்சிட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதே நேரம் கடாயிலேயே வச்சும் ஆற வைக்காதீங்க. கடாய் ஹீட்லேயே பருப்பு இன்னுமே கருக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் வறுபட்டு முடித்த உடனே ஒரு அகலமான பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுருங்க. அதை நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்தோன்னே 1 ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது அரைக்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சா தான் துவையலுக்கு நல்லா இருக்கும். நம்ம ஊற்றின தண்ணி போதுமானதாக இருந்ததுன்னா அதுலேயே அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கையில் எடுத்தோன்னா ஓடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது தாளிக்காமலே சாப்பிட்லாங்க. நான் யூஸ் பண்ணுறது தாளிக்காமல் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடுகு உளுந்த பருப்பு போட்டு தண்ணி ஊற்றாமல் தாளித்து எடுத்துக்கலாம். அதுவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். துவையல்னு சொல்லும்போது நம்ம தாளிக்காமல் வச்சா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த துவையலை ட்ராவல் போகிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். மதியம் லஞ்ச் பாக்ஸ் கட்டி விட்றதுக்கு இது ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சைடிஷ்ங்க. இந்த டேஸ்டான துவையல் ரெசிபியை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.